4 டாட் பிளவுஸோட ஃபிட் செக். ஃபிட் செக் மேக்ஸ்ல செக் பண்ணுவோமா? நியூ இயர்ன்ற வார்த்தையை நம்ம எத்தனை விதமா மாத்தி எழுதலாம்? வெரி இயர் நியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாத்தி எழுதுவோம். இது நம்ம எத்தனை விதமா எழுதுவோம்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கவனிங்க, இதுல மொத்தம் எத்தனை வார்த்தை இருக்கு? 7 வார்த்தை இருக்கா? அது நம்ம என்ன சொல்லலாம்னா 7 ஃபேக்டோரியல் சொல்லலாம். சரிங்களா? 7 ஃபேக்டோரியல் வேலை என்னது? 50, 40. சரி, இப்படி ஃபேக்டோரியல் என்ன அப்படின்னா அந்த நம்பர் வச்சு அது ஒன்று ரெடியூஸ் பண்ணிருக்கோம். 3 ஃபேக்டோரியல் என்னது? 3 × 2 × 1. 4 ஃபேக்டோரியல் என்னது? 4 × 3 × 1 சொல்லிட்டு அதெல்லாம் மல்டிபிள் பண்ணினா இந்த வேல்யூஸ் வரும். அப்ப 7 ஃபேக்டோரியல் என்னது? 50, 40 இதுக்கான வேல்யூ. இதான் இதுக்கான ஆன்சரான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டெப் மட்டும் இருக்கு. இந்த மாதிரி வார்த்தை கொடுத்துருந்தாங்கன்னா அதுல ஏதாவது வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாருங்க. இப்ப ஈன்ற வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்கு, 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. அந்த மாதிரி ரிப்பீட் ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணோம்னா 2 ஃபேக்டோரியல் அதை டிவைட் பண்ணிடணும். அப்போ 2 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னது? 2. ஸோ 50 நம்ம டிவைட் பண்ண என்ன வரும்? 5000 பாதியா பிரிச்சா 2500, 40 பாதியா பிரிச்சா 20. ஸோ இதான் இதுக்கான சரியான ஆன்சர். அப்ப இந்த வார்த்தையை பாருங்க, மலையாளம் வார்த்தை இருக்கா? முதல்ல மொத்தம் எத்தனை வார்த்தை இருக்கு? 9 வார்த்தை இருக்கு. ஸோ அது 9 ஃபேக்டோரியல் எழுதிடலாமா? ஏதாவது வார்த்தை ரிப்பீட் ஆகுதா பாருங்க. ஸோ ஏன்றது 1, 2, 3 4 வாட்டி ரிப்பீட் ஆகுது, அதுக்கு 4 ஃபேக்டோரியல். வேற ஏதாவது ரிப்பீட் ஆகுதா பாருங்க. இந்த எம்ன்றது 2 வாட்டி ரிப்பீட் ஆகுது, அதுக்கு 2 ஃபேக்டோரியல். வேற ஏதாவது ரிப்பீட் ஆகுதா பாத்தீங்கன்னா இந்த எல்லோ 2 வாட்டி ரிப்பீட் ஆகுது, அதுக்கு 2 ஃபேக்டோரியல். ஸோ சிம்பிளி பண்ணா இதுதான் ஆன்சரா வரும். எக்ஸலன்ற வார்த்தைக்கு நமக்கு எத்தனை காம்பினேஷன் நம்ம அப்படியே மாத்தி எழுத பர்மிடேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ட்ரிக் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.